ஹாய் ஹலோ. வீட்லேயே நான் ப்ரௌனி செஞ்சுருந்தேன். ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நான் பட்டரு அப்புறம் சாக்லேட் இது மெல்ட் பண்ணுறதுக்காக டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு மிக்சியில் எக்கும் சுகரும் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டம், அந்த டேஸ்ட்லாம் வராதுன்னு நினச்சேன். சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே. கோதுமை அல்லது மைதா ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொக்கோ பவுடர் 30 கிராம் சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மெல்ட் பண்ணியிருந்த பட்டரும் சாக்லேட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே எக்கும் சுகரும் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்து இந்த பதத்தில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை மிக்ஸ் பண்ண நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டரோ இல்லை மில்க்கோ சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த பதத்தில் இருக்கணும் கேக்கு செய்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்லேயே செய்யலாம். எல்லா பொருளும் வீட்டில் இருந்தால் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் மேலே நான் நியூட்ரலா சாக்லேட் தடவி இருந்தேன். தடவி இந்த மாதிரி டிசைன் போட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த உள்ளே நம்மளுக்கு அந்த சாக்லேட்லாம் போயிருக்கோன்ட்டு. என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே இது யூடியூப்பில் தான் பார்த்து செஞ்சேன். ஒரு 3-4 டைம்ஸ் செஞ்சேன். அது எல்லாமே கரெக்டாக வந்தது. இப்போ அவனில் வச்சிடலாம். அவனில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம். இப்போ நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். ஒட்டவே இல்லை. டூத்பின் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஒட்டவே இல்லை. நீங்களே கண்டிப்பாக இந்த ப்ரௌனியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.